Hi, hello, vanakkam. Welcome back to my channel JS Wellness World. இன்னைக்கு விநாயகர் ஸ்பெஷல் ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நான் 1 கப் ராகி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1.5 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கப் ராகி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ராகி நல்லா வேகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ராகியில் இருக்க ரா ஸ்மெல் எல்லாம் போய் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 250 கிராம் கிரவுண்ட்நட் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஆறுன அப்புறம் அது மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக மிக்சியில் போட்டுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ண கலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. வெல்லம் உருகி வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் வந்து இந்த மாதிரி மோல்டு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. இந்த மோல்டில் ஃபுல்லாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் வரும். மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு பூரணம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றி நம்ம கொழுக்கட்டை மாவை சேர்த்த அப்புறம் உள்ள ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாகிற வரைக்கும் ஸ்டஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்லோவாக அந்த மோல்டு வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும்.
ஸ்டீமரில் வச்சுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.